என்னாகமம் 13:30. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். நான் சொல்றதை எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. முன்பாக ஆசீர்வாதத்தை அதை அப்படிங்கிறதுல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை அதை அப்படிங்கிற இடத்துல எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். சுதந்திரம் என்பது தானாக வராது. இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு எத்தனையோ பேர் போராடினாங்க. சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வு என்று சிலர் ஒரு முழங்கினார். இன்னொருத்தர் சொன்னாரு, பாரதியார்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாட்டு எழுதினாரு, சுதந்திரம் 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 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுதந்திரத்துக்கு வாஞ்சோடு காத்திருந்தார்கள். ஒரு நாள் சுதந்திரம் கிடைச்சது. இன்றைக்கு இந்தியாவில் என்ன செய்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா. சுதந்திரம் என்று சொன்னால் இந்த சுதந்திரம் விடுதலையை குறிக்காது, இது பெற்றுக்கொள்வதை குறிக்கிறது. பெற்றுக்கொள்வதை குறிக்கிறது. ஒரு கடையில நிறைய பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருளை போய் நான் தொடவோ எடுக்கவோ முடியாது. ஆனால் எப்பொழுது நான் அந்த பொருளுக்கான பணத்தை கொடுத்து விட்டேனோ அது யாருக்கு சொந்தமாகிறது? எனக்கு சொந்தமாகி விடுகிறது, இல்லாட்டி எனக்கு சுதந்திரமாகி விடுகிறது. ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மோட்டார் சைக்கிளை நான் அங்க போய் 2 ரவுண்ட் அடிக்க முடியாது. ஆனா எப்பொழுது அந்த வாகனத்தை நான் விலைக்கு வாங்கி விட்டேனோ அது முதல் அது எனக்கு சுதந்திரமாகி விடுகிறது. நான் என்ன செய்கிறேன்? அதை எங்க வேணாலும் ஓட்டி கொண்டு போகிறேன். கடைக்காரன் வந்து ஏன் நீ வண்டி ஓட்டுறன்னு சொல்ல முடியாது. வண்டி சொந்த சுதந்திரம், ஏன் வண்டியா அப்படிங்கிறோம். அப்ப சுதந்திரம் என்பது நாம் சொந்தமாக்கி கொள்வதை குறிக்கிறது. நாம் நிரந்தரமாக நமக்கு அதை சொந்தமாக்கி கொள்வதை சுதந்திரம் குறிக்கிறது. ஆண்டவர் இந்த வருஷத்தில் சொல்லுகிறார், நீ அதை சுதந்திரத்துக் கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏசப்பாட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு சூஷிய ஒழித்துக்கு ஒரு பெரிய வேன் வேணும். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்கிறார், நீ அதை சுதந்திரத்துக் கொள்வாய். அல்லேலூயா. சில குடும்பங்களை சமாதானம் இல்லாம இருக்கீங்க. ஐயா எனக்கு சமாதானமே இல்ல, எங்க சமாதான பறவை போல பறந்து போய்விட்டது. இயேசு நாமத்துல கத்த சொல்கிறார், நீ இந்த வருஷத்துல இந்த சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்வாய். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் இல்லப்பா, வறுமையில வாடி தவிக்கிறேன், எனக்கு ஒரு நிரந்தர வேலை இல்ல, எனக்கு நிரந்தர வருமானம் இல்ல, எனக்கு கஷ்டத்துல இருக்கிறேன். கத்த சொல்கிறார், நீ இழந்து போன, நீ பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பதை இந்த வருஷத்திலே சுதந்திரத்துக் கொள்வாய். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஃபுல்ல பண்ணிக்காங்க. அதை என்பதை நீ அதை என்கிறதுல பாருங்க, இதுல என்ன இருக்கிறது? நாம் இந்த இதுல என்ன தெளிவிடணும்? அது சுதந்திரத்தை வீட்டுல போய் சொல்லு, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன், நான் அதை பெற்றுக்கொள்வேன், எனக்கு அதை இங்கிலாந்து அமெரிக்கான்னு தெரியல, நான் சில நாட்டுக்கு ரொம்ப வாசித்தேன். அந்த சட்டசபை, அவருடைய சட்டசபை, நம்ம ஊர்ல சட்டசபைன்னு சொல்றேன். அது சட்டசபை கூடுகிற இடத்துல ஒரு அதை சுத்தம் பண்ணக்கூடிய வேலை செய்து கொண்டிருந்தாராம். அவளுக்கு உதவியாளராக எடுத்து செல்லக்கூடிய வேலை, அதை செய்து கொண்டிருந்தாராம். பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாகாணத்து கவர்னர் ஒரு பெரிய ஒரு பதவியில உயர்த்தப்பட்டாராம். நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒருவேளை அந்த அறையில ஆளாளுக்கு ஒரு ஃபைல் எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், இவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், இவருக்கு தண்ணி கோரி கொடுக்கணும், இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கலாம்? ஒருவேளை மனசுல, ஆண்டவரே எனக்கு இதே போல ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே, நான் இப்படி சுத்துக்கிறேன், நானும் ஒரு நாள் இதுல உட்கார்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பாருங்க, அந்த நாளை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு யாருமே ஆசீர்வதிக்கப்பட முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சிலர் சொல்றாங்க, நான் இப்படித்தான் பிரதர், எங்க வீட்டுல வருமானம் சம்பாதிக்க ஆள் இல்ல பிரதர், எங்களுக்கு அவங்க இருந்தா சம்பாதிச்சிருப்பாங்க, இவங்க இருந்தா சம்பாதிச்சிருப்பாங்க, இப்படிதான் நன்றாயிருப்போம், அப்படிதான் நன்றாயிருப்போம், பழைய பலம் மட்டும் எனக்கு இருந்தா போதும், நான் அப்படி பண்ணிருவேன். இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு ஒன்றுமே தேவை கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணுமே தேவை கிடையாது. அவர் ஒன்றுமில்லாமல் உருவாக்குகிறவர். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு போய் கொடுத்தா அதை வைத்து உங்களுக்கு போஷித்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு காத்த வீசு பண்ணனா கடல்ல இருந்து காடைகள் வரும். நான் இன்னைக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை மகத்துவத்தை தியானித்து பார்த்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே கர்த்தர் என்ன சொல்கிறார்? கீழ்காற்றை வரப்பண்ணினார், கடலில் இருந்து என்னது வந்ததாம்? காடைகள். என்னங்க, கடல்ல இருந்து மீன் வரும், நண்டு வரும், ஆமை வரும், கேள்விப்பட்டிருக்கிறோம். கடல்ல இருந்து பறவை வருமா? கடல்ல இருந்து ஏன் பறவை வந்தது? யாத்திராமத்துல வாசித்து பார்த்திருக்கீங்களா? ஏன்
அது நல்ல வாசிமனா காடைகளை கொடுத்தார். எங்க இருந்து வந்ததா காடைகள்? சமுத்திரத்திலிருந்து வந்ததாம். எதற்காக சமுத்திரத்திலிருந்து காடைகள் வந்தது? ஏன் கடல்ல இருந்து வந்ததுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 20 வாசிங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை விளக்கமா போடும். அப்ப அந்த பறவைகள் மண்ணினாலே உருவாக்கப்படவில்லை. எதிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது? ஜலத்திலிருந்து. ஆண்டவர் தண்ணீரை பார்த்து சொல்றாரு, பறந்து வா அப்படிங்கிற, உள்ளுக்க இருந்து வருகிறது. இப்பவும் காடைகளை கொடுத்தாருன்னு சொல்வது எங்கேயோ முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வரல, ஒன்றுமில்லாமல் இந்த ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 அப்பத்தை 2 மீனை வைத்து என் ஆண்டவர் 1000-5000 பேருக்கு போஷிக்க முடியும். ஒன்றுமில்லாமல் இந்த உருவாக்கி கொடுக்க முடியும். இந்த 2015 வருஷத்துல இயேசுவின் நாமத்துல சொல்கிறேன், உங்களுக்கு சுதந்திரம் எப்படி இருக்கும்? ஒருவேளை உங்களுக்கு கையில இருப்பதற்கு தகுந்தபடி என் ஆண்டவர் கொடுக்கலாம், இல்லாமல் இருந்துமே கொடுக்க என் ஆண்டவரால் முடியும். என்ன ஆசீர்வாதம் என்பதை நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு வழிவகைகளை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார், வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அப்ப எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வது? இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி, நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பாராக. அப்ப உனக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை. இதுக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரிக்கும்படியான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை உனக்கு தரும்படி கிருபை செய்வேன். யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? யாக்கோபு யாரு? ஈசாக்கு ஆபிரகாமுடைய மகன், யாக்கோபு பேரன். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு சொல்றேன், பெற்றோர்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும். அதாவது நான் ஜெபித்து, நான் போராடி, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நல்லதான். அதே வேளையில எங்க அப்பா நிறைய சேர்த்து வச்சிருந்தாரு வச்சுக்கோங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. நான் உழைச்சு, நான் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுகிறேன். அதே நேரத்தில் எங்க அப்பா ஏற்கனவே ஒரு பெரிய வீட்டை கட்டி வச்சிருந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். நீ நினைச்சு பாருங்க. நல்ல காலங்க எங்க அப்பா ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு போனாரு, அல்லது இந்த இடத்துல இன்னைக்கு வாங்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல ஒண்ணு இல்லாம கிடந்திருக்கும் அந்த இடம். அந்த பிள்ளைகள் சொல்வார்கள். அப்ப பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டுமாம். இந்த ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், தன்னுடைய சொந்த குழந்தையை கொடுத்தான், தகப்பனார் தாயார் எல்லாரையும் விட்டு விலகி கர்த்தருக்கென்று அவன் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தபடினால அந்த பெற்றோருடைய நற்கிரிகளினால் கர்த்தரே பின்னால் உள்ள சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவுடைய ஆசீர்வாதங்கள் நம் மூலம் மட்டும் வரல, நம்முடைய முன்னோர்கள் மூலம் வருது. அதனால பிள்ளை எல்லாம் வச்சிருக்கவங்க கொஞ்சம் கவனமா புண்ணியம் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறும் உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாத குறைவு. நீங்க நினைச்சலாம் கை காலு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, எல்லாம் அப்படி சொன்னவங்க தான் இன்னைக்கு கை காலு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை நாம் நிர்மலமாக இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆபிரகாம் சொன்னா தன்னுடைய மனைவியை பார்த்து, சாராளே சாராளே, நீ போற இடத்துலாம் உன் தங்கச்சி தான், நீ என்னுடைய தங்கச்சின்னு சொல்லிடு அல்லது உன்னை கொன்றுவாங்க. அதே பொய்ய ஈசாக்கு சொன்னா மனைவிட்ட, ஏமா நீ என் தங்கச்சின்னு சொல்லி என்னச்சு பொய் சொல்லி. இதே பொய்ய யாக்கோபு சொன்ன தகப்பன்ட்ட, நான் தான் ஏசா அப்படின்னு சொன்னான். இது எங்க இருந்து வந்தது? ஆபிரகாம்கிட்ட இருந்து வந்தது. கடைசியில் என்ன நடந்தது? யாக்கோபுடைய பிள்ளைகள் யாக்கோபுட்ட வந்து சொன்னாங்க, அப்பா உன் இளைய குமாரன் பாத்தீங்களாங்க, பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அதனால உன்னுடைய பாவத்தை, பழச பாவத்தெல்லாம் விட்டுட்டு, விட்ட பாவம் பிள்ளை செய்யாதுங்க. அதனால நாங்கெல்லாம் தைரியமா இருக்கிறோம். விட்டுட்டு பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைங்க, ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் சொத்து சேர்க்கணும்னு நினைக்காங்க, அது நிலைக்காது. ஒருத்தர் சம்பாதிச்சா அதுக்கு அழிக்கணும்னு ஒருத்தர் வரும். ஆசீர்வாதத்தை சேமித்து வைங்கள், ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க பிள்ளைங்களுக்கு. அது தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு வந்து பலிக்கும். அல்லேலூயா.
நித்திய நித்தியமாய் வந்து பலிக்கும். அல்லேலூயா. இன்னாருடைய பேரனா இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய சாபம் நம்முடைய வாழ்க்கையில வராது. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும். எப்படி? முதலாவது அதை சுதந்திரித்துக் கொள்வோமாம். நம்முடைய பெற்றோர் நமக்கு செய்த நன்மை, பெற்றோர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபம், பெற்றோர் கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கைகள், பெற்றோர் கர்த்தருக்கு செய்த அந்த ஊழியத்தின் நிமித்தம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட. இன்னைக்கு அருமையான சகோதரர்கள் சில திருத்துவ அலைஞ்சு இயேசுவை பற்றி சொல்றாங்க, வேலைகளை விட்டு இயேசுக்கு சொல்றாங்க, நீங்க நடக்கிற நடைகளை எல்லாம் என் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் பிலிப்பியரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்கென்று பட்ட பிரயாசத்தை மறக்கிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் என் ஆண்டவர் எழுதி வைத்திருப்பார். உங்க பிள்ளைகளை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தருக்குள்ள இருங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரும் உயர்த்தவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. சங்கீதம் 69 சங்கீதம் 36 வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 69:36. அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிரு. இன்னைக்கு யார் யார் ஊழியக்காரனா முழு நேர ஊழியம் செய்கிறவர் மட்டுமல்ல, யார் யார் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறார்களோ அவருடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு என்று எடுக்கிற ஒவ்வொரு ஊழியமும் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா வரும், உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதமாக வரும். இரண்டாவது எப்படி நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம்? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னபடியே சுதந்திரிப்போம். யார் சொன்னபடியே? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லி இருக்கிறாரோ அப்படித்தான் நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், குழந்தையை தருவேன்னு சொன்னாரு. ஆனா ஆகார்ட்ட போய் பெற்றது தப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு? சாராள்கிட்ட கொடுத்தாரு. ஏற்ற காலத்துல தருவேன், இப்ப அவசரப்படாத. ஆண்டவரே இப்ப இந்த நல்லா இருக்கும், உன்னையோட எனக்கு தெரியும் பாரு, இப்ப ஏன் அவனுக்கு தரல இந்த ஆசீர்வாதத்தை, ஏன் உனக்கு லேட்டா தரேன்? எல்லாம் என் ஆண்டவருக்கு காரணம் இருக்கும். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். யாரை கர்த்தர் கைவிட மாட்டார். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி சொல்லி இருக்கிறாரோ அப்படியே போய் சுதந்திரிக்க வேண்டும். நாம சுயத்திலே செயல்படக்கூடாது. அப்ப ஒரு காரியத்தை சுதந்திரிப்பதற்கு மாம்சத்தில் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்களுக்கெல்லாம் ஒரு முன்னேறதுக்கு ஒரு தெளிவான ஒரு காரியம் இருக்கியா? 128 சங்கீதத்தில் முதல்ல இருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவன். ஆண்களை பார்த்து சொல்ல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட அனுபவிப்பாய். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனியமாக மாறிடுவாங்க. உன் பிள்ளைகள் உன் பந்திலட்சத்திலும் சில வீட்டுல பறக்கும் தட்டு அப்படியே போகும், அந்த இதெல்லாம் வராது. ஒலிவுமர கன்றுகளை போல பிள்ளைகள் இருப்பார்கள். கீழே இருக்கு, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். 128 சங்கீதம் எல்லா கல்யாண வீட்டுல எல்லா நாளும் வாசிப்பாங்க. இதை ஆண்கள் வாசித்து அவர் சொல்லியபடியே நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்கள்லாம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வாசித்து இந்த வார்த்தையோரே உங்களுடைய வார்த்தையின்படி என்னை நடத்தும். அல்லேலூயா. நமக்கென்று குறிக்கப்பட்ட சுதந்திரம், நமக்கு சொல்லப்பட்ட சுதந்திரம், அது கிடைப்பதற்கு நம்ம என்ன சொல்ல, கர்த்தர் சொல்லியபடியே. ஆண்டவர் சில காரியங்கள் செய்யாத அப்படிம்பாரு, அதை செய்யாதீங்க. சில காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்லாரு, அதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வானத்தையும் பூமியும் படைத்த மரித்தும் பேசுகிற உயிர்த்தெழுந்திருக்கிற நம்மத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்கிறேன், அந்த நீங்க கர்த்தருக்கு பயந்து ஆண்டோட வழியில நடந்தும் அந்த பாக்கியம் நன்மையும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இப்படி யாரும் இந்த பூமியில இல்லை. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் முடியாத தெய்வம் அல்ல. நாம் சொல்லியும் செய்யாதிருப்பனோ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொரு முறை நான் திரும்பி பார்க்கிறேன், நான் கடந்து வந்த பாதையை பார்த்த சில நினைக்கலாம், ஆண்டவரே நான் இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்கேன். ஆண்டவரே கஷ்டப்படுறதுக்காக இருக்கீங்க பாத்தீங்களா? இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்கீங்க பாத்தீங்களா? ஏன் இருக்கீங்க? நம்ம ஏன் இந்த 2015 வருஷத்துல உயிரோட இருக்கிறோம்? என்னை கொண்டு என் ஆண்டவர் இந்த 2015 வருஷத்தை ஏதோ ஒன்று செய்ய அவர் ஆசைப்படுகிறார். அதனால தான் என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லது போன வருஷமே என்ன செஞ்சிருப்பாரு?
என் ஓட்டத்தை நான் முடிச்சிருப்பேன். இந்த வருஷம் நான் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு முன்பாக எத்தனை நன்மைகள் இருக்கிறது, எத்தனை பாக்கியம் இருக்கிறது, எத்தனை ஆசிரம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தேவன் குறித்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை அமைப்பீர்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது 2வது சங்கீதம் 8வது வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்போ எப்படி சுதந்திரம் கிடைக்கிறதா? நான் கேட்கும் போது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், கேளாதவனுக்கு கிடைக்காது. ஒருவன் வீட்டை போய் தட்டுகிறான் இரவுல, அப்பா ஊர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, ஒரு 3 அப்பம் இரவல் கொடு. உன் வீட்டுல இருந்து சாப்பாடு தான், என் வீட்டுல இருந்து சமையல் பண்ணல, இன்றைக்கு காலியாகி விட்டது. அப்ப உள்ள இருக்கவன் சொல்றான், நான் படுத்து விட்டேன்பா, என் பிள்ளைகளை என் கூட படுத்திருக்காங்க, நான் எழுந்து தர முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் சொல்றான், திரும்ப திரும்ப தட்டுறான். அது சொல்றாரு, அவன் கொடுக்காவிட்டாலும் திரும்ப திரும்ப தன்னை கடினமாய் கேட்பது நிமித்தமா என்ன செய்வான், கொடுப்பான். என்ன ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க கேளுங்கள் அப்படி பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. 2015 வருஷத்துல யார் யார் போன வருஷம் ஜெபிக்காம இருந்தீங்களோ இந்த வருஷம் ஜெபிங்க. ஏன்னா 37 சங்கீதம் 9வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யார் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, யார் தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, யார் தேவ சமூகத்தை பிடித்து மந்தாடி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்க எவ்வளவு கொடுக்கிறீர்களோ, கடையில போய் 50 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய்க்குள்ள பொருள் கிடைக்கும், 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்குள்ள பொருள் கிடைக்கும். 1 கோடி ரூபாய்க்கு வாங்க போறாங்க, பெரிய ஆடி காரை தூக்கிட்டு வருவாங்க. ஆனா 1 லட்சம் தான் வாங்கணும்னா செகண்ட்ல ஒரு மாருதி கார் தான் வாங்க முடியும். நம்ம என்ன பணம் வைத்திருக்கிறோமோ அதுக்கேற்ற பொருளை தான் வாங்க முடியும். அது மட்டும் நமக்கு நல்லாக தெரியுங்க. ஆனா ஜெபம் மட்டும் என்ன செய்வோம், சுருக்கமா ஜெபிச்சுட்டு எப்படி ஆசீர்வாதத்தை கேட்போம். ஆண்டவரே நான் போடுறது 50 பைசா தான் போட, நீர் 5000 ரூபாய் தர வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் கால்குலேட்டர் அடிச்சு பார்ப்பாரு. 50 × 10. ஆண்டவரே நான் 50 பைசா கொடுத்தேன், நீர் ஏன் எனக்கு 5 ரூபாய் தரவில்லை? கர்த்தர் சொல்றாரு, 5 ரூபாய் உன்கிட்ட கையில தராமலே நான் உனக்கு நான் வச்சிட்டேன். என்ன அப்படின்னா, நீ அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது கல்லு தட்டுனது பத்தி, ஆமா ஆண்டவரே கல்லு தட்டுனது, நான் கூட உடனே இயேசுவே அப்படின்னு சொன்னேன். ஆமா இயேசுவே, அப்ப நான் தான் காப்பாத்தேன் பாத்துக்க. நீ மட்டும் ஆஸ்பத்திரி போயிருந்தா 500 ரூபாய் செலவாயிருக்கும். 5 ரூபாய் வேணுமா, 500 ரூபாய் டாக்டர் கொடுக்க போறியா அப்படின்னா வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு போயிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய அளவிலே நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கொடுப்பது ஏறெடுப்பது கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். கல்யாண வீட்டுல எல்லாரும் மொய் செய்யறாங்க, எல்லா மொய்யும் கணக்குல வராது. பாப்பாங்க 50 ரூபா தானே 100 ரூபா தானே அப்படி ஒதுக்கி விட்டுட்டே போவாங்க. அதுல பார்த்தா திடீர்னு ஒரு ஆள் 1001 ரூபான்னு எழுதிருப்பாங்க. இது யாரையா 1001 ரூபாய் இருக்கா? ஓ அவன் ஆமா 1001 ரூபாய்க்கு. அடுத்த கல்யாணத்துக்கு நீங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனா 101 எழுத முடியுமா? அதே சமயத்துக்கு 101 எழுதுறவங்களுக்கு என்ன செய்வோம்? பக்கத்துல ஒரு ஊர்ல நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், இந்த திருமண வீட்டுக்கு மொய் வரும்போது எல்லாரும் கணக்கு பார்ப்பாங்க. கணக்கு பார்த்து என்ன செய்வாங்களா அப்படின்னு சொன்னா, நோட்ல பார்த்தா அவன் நோட்டையும் பார்ப்பாங்களா, இவன் நோட்டையும் பார்ப்பாங்க. அட பாவி, நான் உனக்கு 200 ரூபாய் செஞ்சிருக்கேன், 100 ரூபாய்க்கு உடனே அடிச்சிருக்க போன். ஏ என்னப்பா, என்ன 100 ரூபாய் எழுதிருக்க? இல்லனே நான் 200 ரூபாய் எழுதினேன், நீ 100 ரூபாய் தான் எழுதிருக்கியா? இப்படி கேட்டு வாங்குற ஆட்கள் இருக்கக்கூடிய தேசத்துல என் ஆண்டவர் மட்டும் நான் கேட்கவே மாட்டேன், ஆனா அவர் தர வேண்டும் என்று நினைக்கிறீங்களே, எந்த விதத்துலங்க நியாயம்? கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறேன், நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் என் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும். அல்லேலூயா. ஜெயிப்பீங்களா? நீங்க சத்தத்தை காணல. இந்த வருஷத்துல தீர்மானம் எடுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் ஜெபிப்பதற்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் நேரத்தை சொல்லி இருக்கிறார், வேற மற்ற இடத்துல இல்ல. ஒரு இடத்துல மட்டும் நேரத்தை சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவு நேரம் சொல்லி இருக்கிறாரு? 1 மணி நேரமாவது கேட்பல. அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய் தரக்கூடாதா? அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாது? 1 மணி நேரம் அவருக்கு அவ்வளவு சீப்பா தெரியுது. 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? அப்ப தேவனுடைய கரத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நாளில் குறைந்தபட்ச ஜெப நேரமே இவ்வளவுதான். கேக்குதாங்க? அதெல்லாம் ஆண்டவர் தருவார். நான் சொல்ல ஆமா தருவேன் அப்படிம்பாரு. ஒரு கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு கஞ்சன் இருந்தானா, கஞ்சன் யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்க மாட்டானா, யாருக்குமே ஒண்ணுமே தரமாட்டானா. அவன்கிட்ட ஒரு கவிஞர் வந்திருக்கிறார். கவிஞர் வந்து சொன்னாரா, பிச்சை கேட்டுக்காரு, ஐயா நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னாராம். ரொம்ப சந்தோஷம். நல்லவரா? ஆமாயா ரொம்ப நல்லவர். உடனே சொன்னாரா, மங்களம் சாமியாருக்கு மோர் கொண்டு வந்து கொடு அப்படின்னாராம்.
உடனே இவருக்கு பார்த்திருக்காரு, ஆகா நல்லவர் அப்படின்னு சொன்னா உள்ளுக்கு இருந்து அம்மாட்ட இருந்து என்ன வருது, மோர் வருது. ரெண்டாவது சொல்லிருக்க, ஐயா உங்களை பத்தி ஊர்ல ரொம்ப பெருசா பேசிட்டாங்க, உங்களை மாதிரி ஒரு உத்தமம் கிடையாதான், நீருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாமே அப்படின்னு இருக்காரு. அப்படியா, நான் வள்ளல? ஆமாயா வள்ளல. மங்களம், ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வை அப்படின்னாராம். இவர் பார்த்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம், நமக்கு என்ன கிடைக்க போகுது, சாப்பாடு கிடைக்க போகுது. உட்கார்ந்துருக்காரு. ஐயா பக்கத்து ஊர்ல கேள்விப்பட்டேன், ஐயா பக்கத்து ஊருக்காரன் பேசிட்டு இருக்கான், உங்க புகழ சொல்லிட்டு இருக்கான், நீங்க அப்படி ஒரு உன்னதமான ஒரு மனுஷனா, உங்க கைய கொடுத்து கொடுத்து சிவந்த கையா. உடனே சொன்னாரா, மங்களம் ஐயாவுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து வை. இவர் பார்த்துக்காரு, மோர் வரும், அதுக்கு மேல என்ன வரும், சாப்பாடு வரும், சாப்பாட்டோட என்ன வரும், முதல்ல மங்களம் வரணுமே, அதான் முதல்ல மங்களம் பாடிட்டார. காத்திருந்தாரு அப்படின்னாரு, அவரும் பதிலுக்கு சிரிச்சுட்டாரு. ஐயா அப்படின்னாரு, அவரும் அப்படின்னாரு. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, ஒரு லிமிட்டா போராட்டம், ஒரு பொறுமை போயிட்டு கேட்டாரு, ஐயா ஏதோ சாப்பாடு மோர் மங்களம் ட்ரெஸ் எல்லாம் சொன்னீங்களா அப்படின்னு. ஆமா சொன்னேன், இதெல்லாம் ஒண்ணும் வரலையே அப்படின்னு கேட்டுக்கிறாரு. உடனேதான் அவர் சொன்னாரா, எப்ப நான் பாரு, நீ என்னை பார்த்து நீ நல்லவர்னு சொன்னோன்னே எனக்கு எப்படி இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நான் உடனே மங்களம் மோர் கொண்டு வானா, அதை கேட்டோன்னு உனக்கு எப்படி இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அப்போ சந்தோஷத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை நினைச்சிட்டேன். ரெண்டாவது என்னைய பார்த்து, ஐயா இந்த நீ கொடுத்து ரொம்ப இந்த ஊர்ல உங்களை வந்து ரொம்ப பெருசா பேசிடுறாங்க, நல்ல மனுஷன் சொன்ன உடனே எனக்கு எப்படி இருந்தது, சந்தோஷமா இருந்தது. உடனே நான் சொன்னேன், மங்களம் சாப்பாடு கொண்டு வந்தானே, உனக்கு அதை பார்த்த உடனே எப்படி இருந்தது, கூட கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. அப்ப அந்த சந்தோஷத்துக்கு அந்த சந்தோஷம் சரியா போச்சு. மூணாவது பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஊர்க்காரெல்லாம் என்ன இப்படி எல்லாம் புகழ்தான்னு சொன்னீங்க, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். உடனே நான் உனக்கு ஒரு வேட்டி சட்டை கொண்டு வச்சேன்னா உனக்கு எப்படி இருந்து, ரொம்ப சந்தோஷமா இருந்து, எல்லா சந்தோஷம் சரியா போச்சு, போயிட்டு வா. இன்னைக்கு நிறைய பேரை இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். நீ தொட்டு பார்த்துட்டு நீ சாதாரணமா போய் விடுகிறாயே, என் மகனை நீ தூர நின்று பார்த்து விட்டு போகிறாயே, நான் ஒவ்வொரு முறையும் நான் ஆசீர்வதிக்க நினைக்கிறேன், ஆனா நீ அதுக்கு ஏற்றபடி வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அனைவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியவில்லை. இந்த கஞ்சன மாதிரி நினைச்சாங்க ஆண்டவரை. பாஸ்டர் சொன்னாரு, ஆண்டவர் வந்து எதை கேட்டாலும் ஆமான்னு சொல்லி தரமாட்டாராம், அதுக்கு ஒரு கதையும் சொன்னாருன்னு சொல்லிடுறாங்க. கர்த்தர் கொடுப்பார், ஆனா நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கேட்க வேண்டும். நம்முடைய ஜெபம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ள என்ற விசுவாசத்தோட கேட்கணும். அதுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வருஷத்துல நான் ஒரு தொழில் அதிபராய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புறவங்க, எனக்கு ரொம்ப நான் சில ஊழியக்காரங்களோட சில தீர்மானம் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதுல என்னுடைய காரியத்துல ஒரு தரிசனம் என்னன்னா, சபையை தாங்கக்கூடிய ஊழியங்களை தாங்கக்கூடிய தொழில் அதிபர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாங்களாம் வேண்டாமா பிரதர், உங்களை தான் தொழில் அதிபரா வேணும்னு சொல்றேன். அவங்க என்ன செய்யணும், மாசந்தோறும் ஐயா இந்த மிஷினரி ஊழியத்துக்கு நினைச்சு வச்சுக்காங்க, ஐயா உங்க ஒரு ஆலயம் கட்டதுக்கு சொன்னீங்களே, நாங்க 1 லட்சம் ரூபாய் நினைச்சீங்க. அவங்களா பேசணும், ஒரு 4 பேர் சேர்ந்து, ஐயா அந்த கிராமத்துல ஒரு ஊழியத்தை சொன்னீங்க பாத்தீங்களா, நாங்க அந்த ஆலயத்தை கட்டி விடுறோம், காணிக்கை என்னங்க என்ன செய்யுங்க, இவர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும், சபையில எழும்பணும். அப்ப எழும்புனா அவங்க என்ன செய்ய வேண்டும், நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களை மாற வேண்டும் என்று சொல்ல என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எந்த அளவுக்கு நீங்க கேட்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீ ஜெபிச்சு பாருங்க, சவால் விட்டு சொல்றேன். ஏன்னா இயேசு சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஏன் ஆண்டவர் என்ன ஒண்ணு இல்லாத தெய்வமா, காலம் ஃபுல்லா இப்படி இருக்க போறோமா, ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, குடும்ப ஜெபத்துல வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். குடும்ப ஜெபத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன செய்யணும், கோபம் தணிந்து விட கிடையாது. எப்ப தணியணும், குடும்ப ஜெபத்துல. சொல்லுங்க, நான் இந்த முதல் வாரம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே வழக்கமாக என்னுடைய பிரசங்கள்ல நான் ஓடி ஆடி கத்துவேன், ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். இந்த முதல் வாரம் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்த, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிலாம் நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லக்கூடாது, ஆண்டவரே நீர் என்னை வித்தியாசமா நடத்த வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதனால தான் ஆண்டவர் இப்படி என்னை பேச வைக்கிறார். இந்த வருஷம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்.
தயவு செய்து எனக்கு அன்பானவர்களே, இந்த சபைக்கு வந்த பிறகு நீங்க தரித்திரத்துல இருக்கக்கூடாது. இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்கக்கூடாது. பகல்ல நீங்க ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கலாம், மனைவிக்கும் புருஷனுக்கும் இருக்கலாம், பெற்றோருக்கும் பிள்ளைகளும் இருக்கலாம், சகோதரர்களுக்கும் இருக்கலாம். சாயங்காலம் போல ஒவ்வொரு நாளும் நீங்க கரங்களை பிடிச்சு எப்பா சாரி அப்படி ஒரு அன்பு, ஒரு சாயங்காலம் போல டெய்லி ஜெபத்துல கரங்களை இணைத்து குடும்பமா உட்கார்ந்து ஆண்டவர் சபை ஜெபிச்சு பாருங்க. ஒருவருக்கு ஒரு ஒப்புராவி பாருங்க. ஒவ்வொரு நாட்களும் உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனவாட்டி சபை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்க. சீக்கிரம் சோறப்படு, நேரம் ஆகுது, மனுஷன் எங்கெல்லாம் அழுத்து போய் வந்திருக்கான்னு கேட்காங்க. ஜோமுனோமா ஜெபிச்சுட்டு என்ன செய்வோம்? சாப்பிடும். ஏன்னா தம்பி தூங்கிடுவான், பாப்பா தூங்கிடுவா. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? ஜெபித்து விட்டு நம்ம அந்த காரியத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் இயேசு நாமத்துல சொல்கிறேன், உங்க தரித்திரத்துக்கு இந்த 2015 கல்ற கட்டிடுவோம். ஆசீர்வாதங்கிற மாளிகையில நீங்க வாழ்வீங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்குங்க. இந்த முறுமுறுப்பு கோவம் வராது. வரும்போதே ஐயா மட்டும் 5 நிமிஷத்துக்கு முந்தி வந்திருந்தாருன்னா தாளிப்பு சட்டிலே போட்டு கடுகு தாளிக்க வேண்டாம், மூஞ்சில கொஞ்சம் போற கடுகு தாளிச்சாலே புரிஞ்சு என்ன செஞ்சிடும், அப்படி வருவார். ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு தீர்மானம் உங்ககிட்ட எழுதித்தான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா இன்றைக்கு நான் ஒவ்வொரு அன்பா கேட்டுக்கொள்ள, விசேஷமா ஐயா மாற நீங்க குடும்ப ஜெபம் கட்டாயம் பண்ணணும். காலையில எந்திரிச்ச உடனே பாத்ரூமுக்கு ஓடாதீங்க. காலையில ஜெபித்து பழகுங்க, ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்து பழகுங்க. எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ மணி நேரத்துக்கு பிறகு வருவாங்க. நடு ராத்திரி வந்தா பார்த்தா அந்த வீட்டுல 1 மணி நேரம் ஜெபச்சத்தம் கேட்கும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். அந்த வீட்டுல ஜெபிக்கிற ஒரு சத்தம் கேட்கும். அந்த குடும்பங்களால இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலையில ஒரு நாள் வால் போஸ்ட் ஒட்டிட்டு வரோம். 4 மணி ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேல அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒட்டிட்டு வரோம். ஒவ்வொரு இடத்துல ஜெபச்சத்தம், நேசரத்துல ஒவ்வொரு இடத்துல மாடியில அங்கங்க ஜெபச்சத்தம். ஆண்டவரை கேட்டேன், அன்னைக்கு ஆசைப்பட்ட ஆண்டவரே இந்த நேசரத்துல நான் குடி வந்துருவேன்பா. சாத்தவங்களத்துல காலையிலே எந்திரிச்சா என்னெல்லாமோ சத்தம் கேக்கு. ஆனா அந்த நேசரத்துல பார்த்தா ஒரு இடத்துல பார்த்து தேவ கிருபை என்றும் உள்ளது குரல்ல இருந்திருப்பாங்க நினைக்க. ஆண்கள் சத்தம் கேக்குது, எல்லாம் ஒரே குரல்ல. அதனால தாங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அதனால தாங்க நேசரத்துல தெருக்கெல்லாம் ஒழுங்கா இருக்குது. அதனால தான் பெரிய பெரிய வீடு இருக்குது. அதனால தான் ஊர்களுக்கு குடிசே இல்லாம ஆண்டவர் ஆசீர்வதிக்க. ஏன்னா இன்றைக்கு இல்லாட்டாலும் அன்றைக்கு ஒரு நாள் அவ்வளவு பயபக்தியோட அவங்க ஜெபித்தாங்க. குடும்ப ஜெபம் பண்ணுவீங்களா? அம்மாமார் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி என்ன செய்யணும்? விளக்குமாறு எப்படி வீட்டை சுத்தம் பண்ணுகிறதோ அதே போல தாய்மார்கள் என்ன செய்யணும்? குடும்பத்துல எல்லா அழுக்குகளையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தள்ளிவிட்டு குடும்பத்தை கட்டி பாருங்க. இந்த 2015 வருஷம் உங்களுக்கு செழிப்பான சுதந்திரத்தின் ஆண்டாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என என்ன சொல்லணும்? 3வது ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது நமக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுப்பாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிக்கலாம் எண்ணாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 53வது வசனம். எண்ணாகமம் 33:53. தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? தேசத்தில் உள்ளவர்களை துரத்தி விட்டு அதில் குடியிருக்க கடவீர்கள். அப்போ சுதந்திரமா மாறும். அதான் விளக்குமாறு அப்படின்னு. சிலர் என்ன செய்யறாங்க? தேசத்தால் உள்ளவர்களை துரத்தி விட வேண்டுமா? ஆண்டவர் அந்த பழைய பாட்டி காலத்துல சொல்லுங்க, நீ ஒரு தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது அந்த தேசத்துல உள்ளவர்களெல்லாம் துரத்தி விட்டு, அவன் அங்க வச்சிடாத, ஒருத்தனை கூட விடாத, துரத்தி விட்டு நீ அதை சுதந்திரித்துக் கொள்ள இந்த ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு அநேகர் சுதந்திரமும் வேணும், தேசத்தின் குடிகளும் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஐயா இயேசுவும் வேணும், என் உலக பிரகாரமான சொந்தக்காரன் வேண்டான்னு நான் சொல்லல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு கூட சொந்தக்காரன் உங்களுக்கு தேவையில்லை. சில பெற்றோர்லாம் விளையாடுறீங்க, பிள்ளைகளை விக்கிர கிரிகளுக்கு சில காரியத்தை விட்டு கொடுத்து நம்ம விளையாடுகிறோம். பிள்ளைகளுக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம காட்டி கொடுக்காம இருக்கிறோம். ஆண்டவர் அழகாய் சொல்லிக்கிறார், அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. இப்போ மற்றவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த தவறு தானே. இன்னைக்கு உலகத்துக்கு ஆசைப்பட்டு போயிறார்கள். பிள்ளைகள் மேல சாபம் வரும் நினைக்கிறாங்க சிலர். உன் பிள்ளை மீறி போனா பரவாயில்ல, ஆனா அது கூட உங்களுடைய குற்றம் தான். இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன நினைச்சிருக்காங்க? நான் எப்படி வேணாலும் முடித்துக் கொள்வேன், என்ன வேணாலும் சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆத்மாங்கிறது மிக மிக முக்கியம். ஆத்மா முக்கியம். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். நீங்க யாரு கூடயும் பழகக்கூடாதுன்னு சொல்லல, யாரு வீட்லயும் புசிக்க கூடாதுன்னு சொல்லல, எந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லல. ஆனா கர்த்தருக்கு நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டு பண்ணுகிற எந்த உறவுகளையும் விட்டு இந்த 2015 வருஷத்துல நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அது
எங்க மச்சான் ரொம்ப கோவப்படுவார், மொட்டை போடல வரல அப்படின்னு. மொட்டை போட்டு விட்டுருவார் ஆண்டவர். அதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில வியாதிகள் சுகமாகாம இருக்க காரணம், உங்ககிட்ட ரகசியமா நீங்கள் விக்கிரகங்களோடு வைத்துக்குள்ள ஒரு ஐக்கியம். ஆண்டவர் சொல்ல, எனக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தாலும் உண்டாக்கவும் அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம்னு சொன்ன பிறகு நாம் அவர்களோடு பங்கு வச்சு கொண்டிருந்தோம் அப்படின்னா அது நிமித்தம் நம்முடைய குடும்பங்கள்ல சுதந்திரிக்க முடியாமல் தடை பண்ணுகிறது. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், நீ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இந்த 2015 வருஷத்துல வாழ்வாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுங்க. ஆண்கள்லாம் குடிகார நண்பர்களை சூஷன் சொல்றதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க. நான் ஒரு முறை ஒரு சகோதரனோட கம்பெனி ஓபன் பண்ணதுக்காக கூப்பிட்டு அவருடைய அலுவலகத்தை நான் திறந்து வைத்தேன். உள்ள போய் பார்த்தா என்னெல்லாமோ வித்தியாசமா இருந்தது. பிரதர், என்ன பிரதர் இது? என்ன? அவர் சொன்ன, என் பார்ட்னர். அது நான் யாரு? இது பிரதர், என் பார்ட்னர் அவருடைய விருப்பத்தின்படி அந்த காரியத்தை செய்திருக்கிறார். நான் என்னுடைய விருப்பத்தின்படி உங்களை கூட்டிட்டு வந்து என்ன செய்திருக்கிறேன். நான் சொன்னேன், இது தவறு பிரதர். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? காப்பியில உப்பு போட்டு குடிக்கலாமா? சொல்லுங்க. காப்பியில உப்பு போட்டு குடிக்கலாமா? இது தெரியுத, இதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகாது. இதுக்கு அதுக்கு என்ன, நம்ம ஊர் பாஷையில செட் ஆகாது. ஆனா பார்ட்னர் மட்டும் யாரை வைத்துக் கொள்கிறோம்? புறஜாதியில பாவத்துல வாழ்றவங்கள. வேலை செய்யறவங்க எச்சரிக்கையா இருங்க. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்க போகாம இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால், இந்த 2015 வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாக இருக்கும். அல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி சொன்ன ஒரு சாட்சி. அவருடைய கணவர் மிகவும் பயங்கரமான குடிகாரர், எப்போதும் குடித்துக் கொண்டே இருப்பார். எங்க ஊர்ல திருவிழா வந்தால் கட்டாயம் குடித்து விடுவார். இந்த வருஷம் நான் அவரை கொஞ்சம் திருத்தி வச்சிட்டேன். இப்ப என்கிட்ட சொன்னாரு, நான் இன்னைக்கு வருஷந்தோறும் நான் ஃப்ரெண்ட்ஸோட குடிப்பேன், கொஞ்சம் அனுமதி கொடு. நல்ல மனுஷன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துருந்தேன். இந்த அம்மா சொன்னாங்களா, இல்லையா குடிக்க வேண்டாம் சொன்னார். ஒரு நாள் குடிச்சிட்டு வந்துருந்தேனே. குடிச்சிட்டு உடனே அவர் சொன்னார், நான் பாரு, எனக்கு ரொம்ப சில பிரச்சனை, மனக்கவலை, உனக்கே தெரியும், அது அப்படி உள்ள உடஞ்சிருக்கிறேன். அதனால ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன செஞ்சிரு, குடிச்சுக்கம்மா. இந்த அம்மா சொன்னாங்களா, சரியா. அப்போ ஒரு கண்டிஷன், நீ வெளியில போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட குடிக்க கூடாது. எங்க குடிக்கணும்? எங்க வச்சு குடிக்கணும்? வீட்டுல. நல்ல ஆலோசனையாங்க, சொல்லுங்க. வீட்டுல வந்து குடிச்சு விடலாம், வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட குடிக்க கூடாது. அப்போ இருக்கும்போது எனக்கும் ரொம்ப மனக்கவலை. நீர் எந்த கவலை காரியம் கவலைப்பட, அதே கவலை யாருக்கு இருக்கு? நானும் என்ன செய்வேன், குடிச்சு. 2 பேருமே குடிச்ச என்னத்தை மறந்துடும். ஒன்னும் சொல்லாம வெளியில நினைச்சு போயிட்டாராம். இன்றைக்கு வர குடியின் பக்கம் அவர் போகவில்லை. நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாத்துறாங்க. நாங்களும் கொடுத்துருவோம்னா உடனே சொல்றாரு, ஏமா அது இவ்வளவு ரேட்டு, இது இப்படி டேஸ்டா இருக்கு, அது இப்படி டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, கூடஞ்சு ஊத்தி குடிச்சிட்டு செயின் எடுத்து அடை வச்சு குடிச்சிட்டு வந்துருவாரு. கவனமா இருங்க, விபரீத விளையாட்ட விளையாடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த பாப்பா சொன்னது அதுதான், ஐயா உனக்கும் அவங்களுக்கு தொடர்பு வேண்டாம், இதுவரை இருந்த தொடர்பு போதும், இந்த குடிகார தொடர்பு வேண்டாம், அந்த உறவு வேண்டாம். இன்றைக்கு அவர் சொல்லுற, ஐயா நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வேணும். நீங்க வேலைக்கு போகும்போது சரி, உங்க ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளோட இருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளோட இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து செல்போன்ல ரிங்டோன் வச்சிருக்காங்க, கீக் அப்படின்னு அடிக்கி டங்கு டக்கடா ரங்கடக்கடன்னு அடிக்குது. நான் சொல்ல, ஒரு நல்ல ஏதோ ஒரு பாட்டை நீங்க கிறிஸ்தவர்கள் என்று பறைசாற்றக்கூடிய அளவுல என்ன செய்யுங்க, ஒரு பாட்டை பாடுங்க. யார்ட்டையாவது சண்டை இழுத்து அவனை கோவப்பட்டு முறைக்கணும் அப்படிங்கும் போது, கர்த்தாவே தேவர்களில் அப்படின்னு உங்க செல்போன் பாடும். சரி, இப்போ ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. ஏன் இந்த கிறிஸ்தவ பாட்டு நம்மை காப்பாற்றுகிறது. அது நாம் ஒரு கிறிஸ்தவன் என்று என்ன சொல்கிறது, பறைசாறு. பேதுரு அப்படித்தான் சொன்னாங்க, நீ என்ன சொன்னாலும் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாறுபாடா பேச தெரியாது. சில பார்த்திருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சபையில சில நாட்கள் முன்பாக கேள்விப்பட்டேன், அந்நிய பாஷை பேசி கீழே உரண்டு பாப்பா மாமா தாத்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒரு அம்மா பச்சை கட்டவரத்தை பேசுறாங்களாம். அதுல ஒரு சௌரி பின்னால உட்கார்ந்துருக்காங்க, ஒரு ரத்த சாட்சி. அந்த அம்மாவுக்கு ஒரு பெந்தேகோஸ்து அம்மா அவங்க கேட்ட கேள்வி பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க, அம்மா நீயும் கம்மல் போடல அவளும் கம்மல் போடல, இந்த கேள்வி கேட்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சாட்சிங்க? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது.
இன்னைக்கு எனக்கு அன்பானவர்கள், உங்க வாழ்க்கை வந்து பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்கு வைராக்கியமுடைய ஒரு வாழ்க்கையா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 5வது யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். அப்போ கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு நாம் நிரந்தரமா இருக்க நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் நடக்க வேண்டும். உத்தமனா என்னது? பெர்ஃபெக்ட், ரொம்ப கரெக்ட். அந்த மனுஷன் வாங்கினா வாங்கினேன்னு சொல்லுவாரு, கொடுத்தா கொடுத்தேன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு சிலர்ட்ட கொடுத்தா வாங்கலன்றுவாங்க, ஆனா நம்ம வாங்கினா என்ன சொல்லுவாங்க? கரெக்டா கேட்பாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து நம்மை குறித்து சில சாட்சி, உத்தமன் அப்படிங்கிற ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது கர்த்தர் நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. உத்தமன் அப்படிங்க கூறும்போது வேதத்துல ஒரு மனுஷனை சொல்லலாம். யோபு, அவன் எப்படி இருந்தான்? கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான். அவன் பிள்ளைகளை உண்மையா வளர்த்துட்டு வந்தான். கர்த்தர் கொடுப்பதில் உண்மையா இருந்தான். தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு படி அளப்பில உண்மையா இருந்தாங்க. அது சொல்றான், என்னுடைய வேலைக்காரன் ஒருத்தன் குளிர்னால யாரும் நடுங்கல, என்னுடைய வஸ்திரத்தினால அவன் என்ன செய்தான்? அலலானான். எந்த ஒரு முதலாளியும் தன்னுடைய வேலைக்காரன் நன்றாய் உடுத்துவது விரும்ப மாட்டார்கள். ஆனால் அந்த காலத்துல வஸ்திரங்கிறது பெரிய ஒரு சொத்து. இந்த யோபு தன்னுடைய வேலைக்காரர்கள் கூட உடுத்தி அழகு பார்த்தவர். அதனால தான் கர்த்தர் உத்தமன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால தான் அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு நஷ்டங்கள் வந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. சரி, 6வதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். யார் சுதந்திரராய் இருக்கிறாராம்? ஆபிரகாமின் சந்ததி. யார் ஆபிரகாமின் சந்ததி? கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த ஒரு கவியை பாடுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, எல்லா கரங்களை உற்சாகமா கவி பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என் ராஜா முன்னே சொல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறேன், நீங்க கிறிஸ்டியன் உடையவர்களா இருந்தால் வாக்குத்தத்தின்படி நீங்க தான் சுதந்திரவாளி. அப்ப இன்னைக்கு நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ரகசியம், நம்ம யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் வந்து தன்னுடைய வஸ்திரத்தினால அடையாளம் காட்டப்படுகிறார்கள். இவர் இந்த வஸ்திரம் போட்டிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, ஐயா அவர் யாரு? அந்த ஒரு பெரிய வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டில் வசிப்பவர் தான். அப்ப யார் எதற்குள் இருக்கிறாமோ அதை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? அடையாளம் காட்டப்படுகிறோம். அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான்னா அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று மற்றவர்களால் அடையாளம் காட்டப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா அவர் கிறிஸ்தவர், பொய் சொல்ல மாட்டாரு. அவர் கிறிஸ்தவர், அவர் திருட மாட்டாரு. அவர் கிறிஸ்தவரை ஏமாற்ற மாட்டாரு. சாட்சியுள்ள வாழ்க்கைங்க, கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லி சுதந்திரத்துக் கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நல்ல உண்மை உத்தமமான ஒரு மனுஷன். அவர் ஒரு நல்ல ஒரு அலுவலகத்தில் இருந்தாரு. இவர் மேல பொறாமப்பட்டவங்க இவர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டி அவரை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ண வச்சிட்டாங்க. ரொம்ப வேதனை, ரொம்ப கண்ணீர். தினகரன் அதை குறித்து எழுதியிருக்கிறார். வேதனோடு வந்தார், ஐயா நான் உண்மையா இருந்தேன், திருடெல்லாம் இன்னைக்கு நல்லவனாக இருக்கிறான், உண்மையா இருந்த பிறகும் ஏன் என் வாழ்க்கையில போராட்டம்? ஜெபித்தார்களாம். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்ச நாட்கள் கழிந்தது, ஒரு இன்டர்வியூ வந்தது. போனார், வேலையில அட்டெண்ட் பண்ணார். பழைய வேலையை விட எத்தனையோ மடங்கு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்தார்.
கர்த்தருக்குள் நீங்க இருக்கும்போது, என் நாமத்து நிமித்தம் பகைக்கப்படும் போது, இயேசுவின் நாமத்திலும் துன்பத்தை அனுபவிக்கும் போது, பின்னாலே என் ஆண்டோடைய ஆசிரமம் இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை இருக்கு. எந்த சூழ்நிலை கிறிஸ்துவோட வெளியில போயிறாங்க, எந்த சூழ்நிலை இயேசுக்கு சாட்சியா நின்னு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு வேலை செய்யறோம், அநேகர் ஆள் இருந்தா ஒரு வேலை செய்வாங்க, ஆள் இல்லைன்னா ஒரு வேலை செய்வாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அது எந்த வேலை பார்த்தாலும் வேலையில உண்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். எப்பவும் சொல்லுவோம் பாத்தீங்களா, சின்ன பையனா இருக்கும்போது ஜேக்கப் எமி அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி, அவங்க வீட்டுல எங்களுக்கெல்லாம் சண்டே கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க. இந்த அம்மா எமியம்மா எங்களுக்கு எல்லாத்துக்கும் சண்டே கிளாஸ். இப்போ ஜோவுடைய பிள்ளைக்கு அந்த எமியம்மா பேரை தான் வச்சிருக்கோம். அந்த அம்மா தான் எங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாங்க. அப்போ எல்லாருக்கும் நினைச்சுவாங்க, ரொம்ப சேட்டை பண்ற பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. ரொம்ப சேட்டம் என்னன்னா, பெரிய பிரம்மாண்டமான புளிய மரம், ஒரு 4-5 புளிய மரம் இருக்கும். போப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு புளியை பறக்கிட்டு வா, ஒரு புளி கூட பிறக்காம நீ வரக்கூடாதுவாங்க. ஏன்னா புளி சீசனும் கிடையாது, புளிய என்ன செய்யாது, இருக்காது. அப்ப என்ன செய்வாங்க, எல்லாரும் அங்க புளியை பிறக்க போகும்போது வீட்டுல காயப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஆளுக்கு ஒண்ணு தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு போயிரும். நான் உண்மையா சொல்றேன், நான் ஒரே ஒரு நாள் கூட நானும் எத்தனை முறை செய்யறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. எனக்கு சொல்லி தரல. எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, அவிச்சு போட்டாலும் அது வரல, உப்பு போட்டு போட்டாலும் அது வராது. நான் போல வெளியில போய் நினைச்சுவேன், எல்லாம் தேடிட்டு வருவாங்க. எல்லாம் வரும்போது எல்லாரும் கையில ஒரு புளியை கொடுப்பாங்க, எனக்கு மட்டும் புளி இருக்காது. கூறு கட்டவன் குருட்டு போய் அதுன்னு என்னை திட்டுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இன்றைக்கு நினைச்சு பார்க்க, அது நிமித்தம் என்னை எத்தனையோ முறை ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை சொல்ல போனா அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா என்னை ஆண்டவர் என்ன செய்திருப்பார், எவ்வளவு மேன்மையாக வைத்திருப்பார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் ஏன் இந்த காரியம் என் மனசுல நிக்குது? ஒருவேளை 5 வயசுல 6 வயசுல நடந்த ஒரு சம்பவம் எதற்கு மனசுல நினைக்கினா, அது அப்படி பதிஞ்சிட்டு அந்த சம்பவம். அவங்க திட்டினது, நான் போராடினது, இன்னைக்கு நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமாங்க நம்ம குறித்து? இன்னைக்கு நான் வேலைக்கு போனேங்க, எப்படி நடந்தது, இன்னைக்கு என் வியாபாரத்துல எப்படி நடந்தது, நான் உண்மையா இருந்தேன். அப்படி இருந்து பாருங்க, எல்லா சுதந்திரத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு. கடைசியாக கொலோசியர் 3:23, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கடைசியா நாம் எப்படி சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வோமா? கர்த்தரை சேவிக்கிறதினால். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை சேவிக்கிறதினால். சேவிக்கிறதுன்னா என்னங்க? முதல்ல வொர்ஷிப், ஆண்டவரை ஆராதிப்பது. கர்த்தரை ஆராதிக்கணும். இன்னைக்கெல்லாம் சிலர் அப்படி கையை கட்டினாங்கன்னு ஆராதனை முடியது வரை சிலையை போல காந்தியடிகளுக்கு போல இவங்களை நிறுத்தி வச்சிடலாம் போல அப்படி அசையாம நிப்பாங்க. அம்பேத்கரை பாருங்க, ஒரு நாள் அவர் நீட்டின கையை என்ன செஞ்சா கிடையாது, மடக்குனதே கிடையாது, அப்படியே நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவரை சும்மா விட்டா நிக்க வைக்க முடியுமாங்க? ஆனா நம்ம சபையில எத்தனையோ அம்பேத்கர்கள் இருக்காங்க, அப்படியே ஆறால அசையவே மாட்டாங்க, அப்படியே நிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காந்தியடிகள் இருக்காங்க, எத்தனையோ ராஜாஜிகள், காமராஜர்கள்லாம் இருக்காங்க. காமராஜர் பாருக்கு ஒரு பாறையில் உட்கார்ந்து இப்படி கையை நிட்டான்னு இருப்பாரு. இதே மாதிரி நம்ம மக்கள் அசையவே மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, நீங்க எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கணும், கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தரை சேவித்து ஆராதிக்கும் போது நீங்கள் சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள். ஒன்று சேவிப்பது என்பது ஆராதிப்பது, இன்னொன்று சேவிப்பது என்பது ஊழியம் செய்வது, ஆண்டவருக்கு பணிவிடை செய்வது. மார்த்தாள் ஒரு ஊழியத்தை செய்தா, மரியாள் ஊழியம் செய்யல, அவர் தேவ சமூகத்தை சரித்திருந்தா. கர்த்தர் சொல்கிறார், அதை மறந்து விட மாட்டாராம். ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுப்பதற்கு நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். நான் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சில ஆசிரியர்கள், சில தொழில் அதிபர்கள் அவர்களை சந்தித்தேன் சத்தியசேலா. அவங்ககிட்ட கேட்டேன், பிரதர் நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செஞ்சிருக்கீங்களான்னு. அது இல்ல பிரதர், கோயிலுக்கு ஏதோ போவேன். நான் சொன்னேன், நீங்க ஒரு கிறிஸ்தவர்கள் ஆச்சுதான், இத்தனை வருஷம் வேலை பாய்க்கீங்களே, இவ்வளவு காரியம், நீங்க ஏன் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்யக்கூடாது? நான் பேசின அத்தனை பேருமே சொன்னாங்க, ஆமா பாஸ்டர், அது கொஞ்சம் நான் செய்யத்தான் செய்யணும். சொல்ல, நீங்க வெக்கப்பட்டீங்கன்னா எங்க கூட வாங்க. நான் தான் ஜெபித்தேன், 2015 ஒரு பெரிய வேன் வாங்கி மாதந்தோறும் வாரந்தோறும் ஊழியத்து போக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். 2010 ஒரு பொருத்தனை பண்ணுங்க, நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, நான் உண்மையா வாழ்வேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, நான் ஊழியம் செய்வேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சொன்னோம், என்னை கேளும், அப்படி என்ன செய்வோம், ஜாதிகளை சுதந்திரமாய் கொடுப்பேன். அடுத்து வாஸ்தவம், தேசத்தில் உள்ளவர்களை துரத்தி விடும் போது நான் என்ன செய்வேன், அப்ப மற்றவர்களோடு நம்ம தேவையில்லாத ஐக்கியம்,
அதை விட்டு விலகும் போது கர்த்தர் சுதந்திரிக்கப்படும். இன்னைக்கு நான் உண்மையா சொல்றேன், நீங்க ஒரு சிலரோடு வைத்துக்கூடிய பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்னால அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போறீங்க. நம்புறீங்களாங்க? நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ஆபிரகாம் நல்ல மனுஷன் தான். ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனா கூட இந்த லோத்து நிமித்தம் ஆபிரகாம் என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியல. ஈசாக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுப்பேன்னு தான் சொன்னார். ஆனா இஸ்மேல் நிமித்தம் கொடுக்கவில்லை. எப்பொழுது இஸ்ரேல் அடுத்து போனானோ அன்றைக்கு ஆசீர்வாதம். நான் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இஸ்ரேல் எலிசா அவனோடு கூட சேர்ந்த எல்லாரும் இருக்கும்போது கேயாசி என்பவன் குஷ்டரோகி அவனுக்கு வெளியே போனானா. அப்படிதான் முடியும் அந்த அதிகாரம். கேயாசி குஷ்டரோகியாக வெளியே போனான். அடுத்த வசனம் என்ன இருக்குன்னா, தீர்க்கதரிசி புத்திரர் பெருகினார்களாம். அப்ப இவ்வளவு நாட்கள் ஏன் தீர்க்கதரிசிகள் புத்திரர் பெருகவில்லை? அங்க உட்கார்ந்துருக்க யாரு? கேயாசி. அவன் போன பிறதான் ஆசீர்வாதம். அப்போ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். வாழுவீங்களாங்க? சொல்லுங்களா? ஆசீர்வாதமா இருக்கணுமா, சுதந்திரமா இருக்கணுமா? சொல்லுங்க. நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவேன். சொல்ல மாட்டீங்களா? சொன்ன எவ்வளவு காரியத்தை இழக்கணும், எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸை இழக்க வேண்டியிருக்கு. அப்படி நம்ம ஒரு பெப்சி பாட்டில வச்சுக்கிட்டு அவர் ஒரு விஸ்கி பாட்டில வச்சுக்கிட்டு அப்படி ஏத்தாப்புல உட்காந்து நினைச்சோம் உடச்சு குடிச்சு உடம்ப கத்துக்கிட்டாது. நான் சொல்றேன், உங்களை நீங்க கெடுத்துக்கிடுவீங்க. அவனாவது குடிச்சு உடம்ப கெடுத்த நீங்க அவங்க கூட வச்ச ஃப்ரெண்ட்ஸ்னால உங்க ஆத்மாவை கெடுக்கீங்க. ஒரு போலீஸ்காரங்க பார்த்தா 2 பேருக்கு தான் படைக்ஸ்ல 2 சாத்துவாங்க, ஊதி காட்டுறா அப்படிம்பாங்க. அதுக்கு பிறகுதான் சரி சாரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத நட்பை, தேவையில்லாத காரியத்தை, தேவையில்லாத உறவுகளை இந்த வருஷத்துல உங்கள்கிட்ட எடுத்து போடுங்க. எனக்கு தெரியும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, நான் விளையாட்டா தான் போனேன், விளையாட்டா தான் செய்றேங்க, இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கிறார்கள். 3வது, நீங்க சாட்சியாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கடைசியாக இயேசுக்கு ஊழியம் பண்ணுங்க. எல்லா சுதந்திரத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். சொல்றேன், இந்த வசனம் என்பது உண்மை உள்ளது. நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். எப்பொழுது சுதந்திரித்துக் கொள்வோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசுக்கு முன்பாக சாட்சியாய் வாழும்போது சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசுக்கு முன்பாக நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது என்ன செய்வோம்? அதை சுதந்திரித்துக் கொள்வோம். சும்மா சுதந்திரிக்க முடியாது. இந்த 1ஆம் தேதி அதிகாலையில எல்லாரும் முழங்கால் படிடலாம். உங்களுக்காக நான் ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, எத்தனையோ வருஷம் நான் இழந்துட்டேன்ப்பா. உற்சாகமான பிரசங்கம் பண்றோம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நீ ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போக முடியும். நான் இப்ப என்ன நினைக்கிறேன், நீங்க நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கணும். நான் சொல்றது மட்டும் இல்ல, நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்க வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, என்னோடு கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? என்னோட ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? அதிகாலை வேளையில இந்த 1ஆம் நாளில அப்பாவுடைய முகத்தை பாருங்க. அப்பா, இந்த ஊழியக்காரனுக்கு வார்த்தை கொடுத்தேன், சபைக்கு நான் ஆசையோட வந்தேன்ப்பா. நீ சுதந்திரித்துக் கொள்வாய்னு சொல்லி இருக்கிறாய், நீ பெற்றுக்கொள்வாய்னு சொல்லி இருக்கிறாய், நீ இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறாய். நான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நீ பேசுற வார்த்தைக்கு எனக்கு அர்ப்பணிக்கிறேன். வாயத்திரங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லா வாயத்திலும் ஜெபிங்க. இறங்க விசுவாச பிள்ளைகள் முன்மாதிரியா ஜெபிங்க. ஒரு புதிய பலனை கொடுக்கிற ஆவியானவர். எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னால் அந்த பொருத்தங்களை நிறைவேற்றி வாழ முடியுமா? என்னால வாழ முடியுமா? என்னால் நிலைச்சு நிற்க முடியும். நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. பிசாசு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்போருக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. ஆண்டவரே, நான் இந்த வருஷத்துல பழைய வருஷத்தை போல அல்ல, இந்த வருஷம் எனக்கு ஒரு சுதந்திரத்தின் ஆண்டாக, நான் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும்படியாக என் ஆண்டவரே இந்த பொறுத்தங்களை நிறைவேற்ற உதவி செய்யும். ஆண்டவருக்கு தெரியும். நீ அடிக்கடி விழுந்து போகிற என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ அடிக்கடி சோர்ந்து போவ என்பது ஆண்டவருக்கு தெரியும்.
சில காரியங்களை உன்னால் செய்ய முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த வருஷத்தை நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை ஆசீர்வதிப்புக்கு நீ எனக்கு ஒப்பு கொடுப்பாயான்னு கேட்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வல்லமை எனக்கு தாரும், என்னை ஆசீர்வதின்னு கேளுங்க. எல்லாரும் இரண்டத்தினான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். பாவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கு. காலை வேளையில் ஒரு நிமிஷமா ஜெபித்து ஆண்டவர் சம்மதம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. என்னை ஆசீர்வதிப்பா, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, என்னை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில இந்த வருஷத்துக்குரிய ஆசீர்வாதம் நிரப்பப்பட வேண்டும். காலம் முழு நான் வேதனோடு போராட்டத்தோடு வாழ்ந்தது போதும், கஷ்டத்தோடு வாழ்ந்தது போதும். இந்த வருஷம் நான் ஆசீர்வாதம் நிரப்பப்பட்ட ஒரு வருஷமா இருக்க வேண்டும். இந்த வருஷம் ஒரு பரிபூர்ண வருஷமா இருக்க வேண்டும். ஒரு புதிய ஆசீர்வாதம் வாழ்க்கை வரணும். என்னை பார்க்கிற யாவரும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அறிந்து கொள்ளணும். படிக்கிற பிள்ளைங்க ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே, நான் அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் ஐயா. நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்னாடி பின்னாடி மலரே நடத்தி நின்று வந்திருந்தோரே. முன்னாடி எல்லாருக்காக விசுவாசிங்க. இந்த வருஷத்தை ஆசீர்வாதத்தை பெற்று பார்த்தார வல்லமை ஆண்டவருடைய பலனை எல்லாம் மாற்றி ஒரு புது பலனை வல்லமை ஆண்டவர் கொடுப்பார். காரணங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஆமே ஆமே ஆமே. சால்வைதனை எலிசாடை நாட்டு சால்வைதனை எலிசாடை நாட்டு படித்து வருகிற தோல்விகள் உண்மையை நிம்மதியில்லாத சூழ்நிலை ஒரு காலத்திலும் ஆண்டவரே சமாதானம் இல்லாத சூழ்நிலை மாறி போகட்டுமே இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் சம்பூர்ணம் அடையட்டும். நாம் அதை சுதந்திரத்துக் கொள்ள நம்பிக்கை பிள்ளைகள் கொடுக்கிறாங்க. நாம் அதை சுதந்திரத்துக் கொள்ள விசுவாசத்தை கொடுக்கிறாங்க. வார்த்தைப்படி சொல்லிட்டு
வருஷம் பொழுது ஆண்டவரே என் கரங்களை ஊற்றி நேராக எல்லாரும் வலது கரத்தை வாரத்துக்கு நேரம் நீட்டணும். எல்லாரும் வலது கரத்தை வாரத்துக்கு நேரம் நீட்டுங்க. விசுவாசோடு உயர்த்தி காட்டுங்க. வலது கரத்தை வாரத்துக்கு நேராக கரங்களை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12:30 வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை உங்கள் அற்புதங்களுக்காக உபவாச கூட்டம் நடைபெறும். எல்லா மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. முதல் சனிக்கிழமை தோறும் காலை 9:30 முதல் 1 மணி வரை உங்கள் அற்புதங்களுக்காக பரிசுத்த உபவாச ஜெபநாள் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வாருங்கள், விடுதலை பெற்று செல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்.